அருமையான படைப்பு, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. உண்மையாக மாவீரனோட வரலாறு அப்படியே எடுத்து திரைக்கு காட்டியிருக்காரு கௌதமனுக்கு நன்றி. படம் நல்லா இருக்குது, அப்படியே நேரில் அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்த மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு. மாவீர படம் சூப்பர். படம் நல்லா எடுத்திருக்காங்கண்ணா. அதாவது கௌதமனோட படைப்பு எப்போதுமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவரோட வாழ்க்கை வரலாறு இது மாதிரி சிறப்பாக எடுக்கணும்னாக்க அது இந்த மாதிரி எடுக்கிறது வேற ஆளால் முடியுமாங்கிறது கஷ்டம். இவரோட வாழ்க்கை எப்படி இருந்தோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. இது ஒரு சாரருக்கான படமா, எல்லாருக்குமான படமா? இது கண்டிப்பாக எல்லாருக்குமான படம் தானே. உள்ளே பார்த்தவங்களுக்கு தெரியும். முழுசாக இப்போ தானே ஃபஸ்ட்டு ஷோ வெளியாகிருக்கு. இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு சொல்லக்கூடிய எல்லாருக்குமான படம் தான். அதாவது நம்ம மாவட்டத்தை எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. உண்மையே அப்படியே உண்மையாகவே எடுத்திருக்காரு. கௌதமனுக்கு ரொம்ப நன்றி. மாவீரன் காடுவெட்டியாரின் புகழ் ஓங்குக. புகழை மறுபடியும் காடுவெட்டியார் புதைக்கப்படல, விதைக்கப்பட்டிருக்காருன்னு இந்த படத்தோட கருத்து. காடுவெட்டியார் வாழ்க, காடுவெட்டியார் புகழ் ஓங்குக, ராஜேந்திரன் வரலாறு ஓங்குக. நல்லா இருக்குண்ணே. மாவீரன் காடுவெட்டியாரோட வரலாறை நல்லா சொல்லியிருக்காரு அண்ணன் கௌதமன். அவர் இப்போ மிகப்பெரிய போராட்ட வாழ்க்கையை எல்லா சம்பவங்களும் இல்லை கோர்த்து சொல்லியிருக்காரு. அண்ணன் கௌதமனுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. நல்லா இருக்குண்ணே படம், நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமான படமான இது எல்லாருக்குமான படம் தானே. இதில் தலைவர் இருக்கும்போது எல்லார் மக்களும் பார்க்கலாம். அவர் தலைவர் ஒரு சமூகத்துக்கான தலைவர் காமிச்சது இந்த மாற்றிருக்கு. அவர் எல்லா சமுதாயத்துக்குமான ஆளுன்னு காமிச்சிருக்கு. நல்லா இருக்குண்ணே படம். சமுதாயத்துக்கு தேவையான படமா? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக. ஏன்னா அவரோட போராட்ட வாழ்க்கையை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் கௌதமன் பெரிய முயற்சியில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு, எல்லா சமுதாயம் பார்க்கலாண்ணே. ரொம்ப அருமையாக இருக்குண்ணே. அவரோட உண்மையான வரலாற்றை நல்லா பிரதிபலிச்சிருக்காரு. கௌதமனுக்கு நன்றி. நல்ல சூப்பர் படம், மக்கள் பார்க்க வேண்டிய படம். அடுத்த மாவீரன் வருவார். மாவீரனோட வரலாறு அப்படியே எல்லாமே அழகாக பதிவு பண்ணியிருக்காங்கண்ணே. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். எல்லா சமுதாயத்துக்காக அழகாக பொறுமையாக படம் எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் உணர்ச்சி வசமாக இருக்குது. தமிழ் எல்லாம் ஒத்துமையாக இருக்குங்கிறது எல்லாம் எடுத்துக்காட்டுருக்காங்க. தலைவா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவனை தலைவா பார்த்துருக்கேன். அப்படியே எனக்கு அழுவு அப்படி வருது தலைவா. தலைவனை பார்த்துருந்தேன் தலைவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் வெற்றி பெறும் தலைவா. மாவீரர் வெற்றி படம். படம் வெற்றி பெற்றது. மறைந்த மாவீரர் காடுவெட்டியார் ஜெயகுரு அவரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்திருக்காங்க. இது 2வது படம். ஏற்கனவே காடுவெட்டின ஒரு படம் வந்தது, அது நல்ல ஒரு வெற்றி. அவரோட வாழ்க்கையை படமாக எடுக்கணும்னா ஒரு 20-30 படம் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அரியலூர் மாவட்டத்துக்காகவும் பிற சமூக மக்களுக்கும் அதிகமாக போராடினது. இப்போ இந்த படத்துல அதிகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற சமுதாய மக்களும் நம்ம வன்னியர் சமுதாய மக்களும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அவரும் கடைசி வரைக்கும் வச்சுருந்தார். இரட்டை வழிமுறை உரிச்சார். பல மற்ற சாதி மக்களையும் கோயில்களை கொண்டு போனது பல. அப்புறம் அரியலூர் மாவட்டத்துக்கு வந்த என்எல்சி, அப்புறம் இந்த மீத்தேன் திட்டம் எல்லாத்தையுமே ஒழிச்சார். அரியலூர் மாவட்டத்தை பாதுகாத்தார். மற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சார். அம்பேத்கர், சேகோரா இவங்க பின்பற்றி தான் வாழ்ந்தார். அது மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்தார். கடைசி வரைக்கும் மற்ற தலைவர் மாதிரி இல்லாமல் ஒரே கட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் மரணம் மட்டும்தான் ஐயாவது பிரிக்கிறார். அதேமாதிரி வாழ்ந்து காட்டின ஒரு தலைவர்னா ஒரு காடுவெட்டியார் மட்டும்தான். எப்போதுமே புகழ். பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம். ஆபாசம் சுத்தமாக இல்லை. ஒரு சில சமூக படங்கள் நிறையா வருது. இப்போது சில படங்கள் ஆபாசம் இருக்குது, இதில் சுத்தமாக ஆபாசம் இல்லை. குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம் தான். நல்ல அதிக சண்டை காட்சி இருக்குது. ஏன்னா அவர் வாழ்க்கையும் நிறையா ஃபைட்டோட நடந்தது. அதனால சண்டை காட்சி நிறையா இருக்குது. படம் நல்லா இருக்குது. எல்லாரும் இல்லைண்ணா, இதுலேயே அவர் வாழ்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. அவர் இருந்த வரைக்கும் காட்டிட்டார். ஸோ அவங்க வாழ்ந்து இருந்த வரைக்கும் காட்டிட்டாங்க. 2ஆம் பாகம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு கோணங்களில் வேணால் எடுக்கலாம். ஏன்னா நிறையா விஷயங்கள் விட்டு போச்சு. அவர் நடந்தது நிறையா விட்டு போச்சு. அது வாழ்க்கையில் நடந்தது. போன வாட்டி காட்டில் இந்த கலெக்டர் ஆஃபீஸ், பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டினாலும் போன எபிசோடில் காட்டல. இந்த முறை காட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் காட்டல. அதுக்கான டைம் பத்தலை. அடுத்த மீண்டும் யாராவது எடுத்தாங்கன்னா அதில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்.